இந்தியாவிலேயே முத பிரசவத்துக்கு இலவசமாக ஓட்டின காரு நம்ம கார் 108 வந்த காரணமே நம்ம வண்டியை வச்சு டெட் பாடியை தள்ளுவண்டியில் வைக்க பொருளை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கே மனசில் உதவி போய் பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய் கார் வாங்கி உடனடியாக அந்த சேவையை ஆரம்பிச்சுட்டேன். இது வரைக்கும் எத்தனை உடல்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க? இன்னொரு வர 13,001. எத்தனை பிரசவங்களை பிரசவம் வந்து 2,500க்கு மேலே பிரசவிக்கிறது. ஆக்சிடென்ட் விபத்து நிருப்பத்தி பிழைக்க வச்சது 2,500க்கு மேலே. எங்க ஆயப்ப அப்படி செல்லமா வளர்ந்தமோ இன்னைக்கு என் புருஷன் பாடி துக்குறான்னு அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க. என்னை முன்ன விட்டு போராடி சிரிச்சாங்க. இவள்கிட்ட சொத்து இருக்கா சொகம் இருக்கா, இவளுக்கு புருஷன் பாடி தூக்கிருக்கேன், 5 பொண்ணு எப்படி கட்டி கொடுக்க போறான்னு என்னை சொன்னாங்க. காதார கேட்டேன். டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் எல்லாரும் கடவுளே வாங்க கடவுளே உட்காருங்க கடவுளேன்னு பிற மரியாதை கூட. இது எத்தனாவது கார் உங்களுக்கு? இது 37வது கார். இந்த கார் லாரன்ஸ் வாங்கிட்டு இதுவரை அவார்டு மட்டுமே 240 அவார்டு வாங்கியிருக்கேன். சுனாமிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், கேரளாவுக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், நீலகிரிக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், கடலூர் வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன், மெட்ராஸ் வெள்ளத்துக்கு வசூல் பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட நிறைய 1 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி கொண்டு நிறைய கொடுத்தேன். நீலகிரி மக்களுக்கெல்லாம் எல்லாமே புது துணி தான். ஒவ்வொரு கடலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 5 கிராமத்தில் கொண்ட திருமணிகள் வெட்டிகள் எல்லாம் புது. ஒரு ட்ரெஸ்ஸு 500 ரூபா, ஒரு சேலை 500 ரூபா, அது மாதிரி வசூல் பண்ணி தான் நானே வாங்கி கொண்டு கொடுத்தேன். இந்த 515 அப்படிங்கிறது உங்கள் நம்பருங்களா? ஆமாம், கார் நம்பர். முதல் வாங்கினா டிஎம் செட்டு 515. சரி. அதாவது பிரசவத்துக்கு இலவசம்னு 20 கிலோமீட்டர் ஓட்டினோன்னா பேர் எங்கே போனாலும் ஏதாவது நல்லது கெட்டதுக்குன்னா 515 கூப்பிடுங்கம்பாங்க. ஆக்சிடென்ட்னு வைங்க, போலீஸ்காரங்க கூப்பிட்டு 515 எங்கே நிற்கிது கூப்பிடுங்கனாங்க, ஒயர்லெஸ் மூலியமாக கூப்பிடுவாங்க. நான் அந்தந்த இடத்துக்கு போயிடுவேன். இப்போல்லாம் வந்து மொபைல் வந்துடுச்சு. மொபைல் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம். நீங்கள் 1968 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? ஒயர்லெஸ் மூலியமாக கூப்பிடுவாங்க, போலீஸ் மூலியமாக. இது அனாதை பாடி செத்து கிடந்தாலும், ஆர்எஸ்பதி தோப்புல யாரும் செத்து கிடந்தாலும் போலீஸ் மூலியமாக ஒயர்லெஸில் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி எங்கே நிற்கிறது கூப்பிடுவோம், அதே தகுந்த மாதிரி வண்டி போகிற இடம்ல கூப்பிடுவோம், அந்த இடத்துக்கு நான் போயிடுவேன். ஆனால் என்னைக்கு நீங்கள் உணர்ந்தீங்க நம்ம பண்ணுறது பெரிய விஷயம் போல இருக்குது அப்படின்னு? என்னைக்கு உணர்ந்தீங்க? இப்போ டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் தான். டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தான் இதை பற்றி தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு மாதிரியாக நினச்சாங்க. இந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் எல்லாரும் கடவுளே வாங்க கடவுளே உட்காருங்க கடவுளேன்னு பிற மரியாதை கூட. நான் வந்து எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சேன். எதிர்பார்க்காம இப்போ கார் கொடுக்குறாங்க, நிதி உதவி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு 4 டயரு இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. 4 டயர் 2 பேட்டரி போடுற மாதிரி இருக்குது வண்டி. எப்போலேருந்து இந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சு? 1968 முதல். 68லேருந்து பண்ணுறீங்க. ஏன் அப்படி ஒரு விஷயம் தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா இலவசமாக பண்ணுறதுங்கிறது வந்து யதார்த்தமாக ஆஸ்பத்திரி போயிருந்தேன். அப்போது ஒரு டெட் பாடியை வந்து தள்ளுவண்டியில் வைக்க பொருளை போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கே மனசில் இதாகி போய் பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய் கார் வாங்கி உடனடியாக அந்த சேவையை ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரசவத்துக்கு இலவசம்னு 20 கிலோமீட்டர் வரை ஓட்டினேன், புதுக்கோட்டை வர. அதை டிரைவர் என்ன பண்ணிவிட்டாங்க, அந்த 2 எழுத்து அடிச்சுட்டு சவத்துக்கு இலவசம்னு ஓட்டிவிட்டாங்க பேப்பரை. அதனால் அதையும் செய்கிறேன்னு சொல்லி தைரியமாக ஓட்டினேன். முதல் எடுத்தது அந்த ஸ்டிக்கரை டிரைவருக்கு பொறாமை இல்லை, வண்டி நிற்காம ஓடுன்னு அவங்க வந்து பொறாமையில் இந்த 2 எழுத்தை மட்டும் அழிச்சுட்டாங்க. அதில் வந்து அதையும் ஓட்டுறது ஆரம்பிச்சு. ஓட்டுனது மேலாத்தூர். பாய்சன் கேஸ் ஏற்றிட்டு போனது விடிய காலம் 3 மணிக்கு ஓட்டும் போதெல்லாம். அப்புறம் பயம் 3 மணி 2 மணிக்கு போகும்போது எப்படி இருக்கும், அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக சாதாரணமாக போச்சு. இது வரைக்கும் எத்தனை உடல்களை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க? இதுவரை இன்னொரு வர 13,001 நேற்று உள்பட ஓட்டியிருக்கு வண்டி. நேற்று உட்பட? ஆமாம். ஆலங்குடி டு சிஹெச்லேருந்து கும்பகோணம், அதுக்கு முதல் நாள் வந்து ஆலங்குடியிலேருந்து இடுகாடு. எத்தனை பிரசவங்களை பிரசவம் வந்து 2,500க்கு மேலே பிரசவிக்கிறது. ஆக்சிடென்ட் விபத்து நிருப்பத்தி பிழைக்க வச்சது 2,500க்கு மேலே.